ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நார்மல் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு காலையில எந்திரிச்சு வந்து ப்ரூசி கூட வந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரூசி வந்து எப்படின்னா திடீர்னு விளையாடுவான், திடீர்னு வந்து கூப்பிட்டா கூட விளையாட மாட்டான். இப்பெல்லாம் வந்துட்டு இந்த டவுசர் போட்டுட்டு இவன் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணும்போது இந்த டவுசரையே அவுத்துடுறான். ஸோ அதுதான் வந்துட்டு அவன் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தான். ப்ரூசிக்கு வந்து எப்படின்னா அவன் வந்துட்டு எல்லாரும் இருக்கும் போது வந்து விளையாட மாட்டான். பட் அவனை யாருமே கண்டுக்கலன்னா அவனே வந்து கூப்பிட்டு விளையாடுவான். அந்த ஒரு பழக்கம் இருக்கு. ஸோ அதனால காலையில எந்திரிச்ச உடனே அவங்க அண்ணன் கிட்ட வந்து வைப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ என்ன வேலை பண்ண போகிறேன்னா, துணி எல்லாம் மடிக்க போகிறேங்க. ஏகப்பட்ட துணி வந்து கட்டில் மேலே குவிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட டார்கெட் வந்து இந்த துணியெல்லாம் மடிக்கணும். காலையில் எந்திரிச்சாச்சு, குளிச்சாச்சு, பிரேம்க்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பட் வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் இங்கேயே நின்று வேலையை முடிச்சுட்டு, துணி வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ துணி இருக்குன்னு. ஃபுல்லாக ஏன்னா 3 days ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு போயிடுச்சா. ஸோ துவச்சி கட்டில் மேலே போடுறதோட சரி, அதுக்கப்புறமா வந்து மடிக்கிறது இல்லை. இப்போ டக்குன்னு மடித்து இந்த ரூமே க்ளீன் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள் ரூம், பார்த்தீங்களா? மார்னிங் வைப் ஆஃப் மை ட்ரீம் ரூம். ஸோ அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. எனக்கே துணியை பார்க்கும்போது தலை சுற்றிருச்சுங்க. இவ்வளோ துணியாக சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. லிட்ரலி நான் வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற பர்சனே கிடையாது. அன்னன்னைக்கு துவைச்சி அன்னன்னைக்கு மடித்து வச்சுருவேன். முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி செய்யும் போது மாட்டிப்போம். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ப்ரூசி வேற இருக்கானா, இந்த மாதிரி பெட்டில் துணி அதிகமாக இருந்ததுன்னா வந்து ஜம்ப் பண்ணி விளையாடுவான். ஸோ அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம வந்து என்னதான் துணி துவைச்சாலும் சரி, அது வந்து விளையாடும் போது அது வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. அதனால வந்துட்டு நைட்டு தூங்கும் போது பிளான் பண்ணிட்டேன், இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே துணி மடிச்சு வைக்கிறது தான் முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, நான் 2 பேஸ்கெட் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த பெட்ரூம்ல ஒரு பேஸ்கெட், அந்த பெட்ரூம்ல ஒரு பேஸ்கெட். துவைச்ச துணியெல்லாம் வந்துட்டு ஒரு பேஸ்கெட்ல போட்டு வச்சிருவேன், அழுக்கு துணியெல்லாம் ஒரு பேஸ்கெட்ல போட்டு வச்சிருவேன். அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்கெட்குள்ளேயே போகாத அளவுக்கு துணி அவ்வளோ சேர்ந்து போச்சு. ஸோ ஒரு ரீசன் வந்து மெயினா ப்ரூசிக்காகவே நான் வேக வேகமாக மடிக்கிறேன். ஏன்னா வந்து அவன் கண்டிப்பா அது மேலே ஏறி குதிப்பான். அது மட்டும் கிடையாது, துவைச்சு வச்சது மேலெல்லாம் டஸ்ட் படும். ஸோ இந்த 2 ரீசனுக்காகவும் வந்து நம்ம மடிச்சு வச்சது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் வந்துட்டு நான் என்னோட வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு செஞ்சுட்டு இருக்கேங்க. ஏன்னா வந்துட்டு இடுப்பு வலி அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா வந்துட்டு முன்னெல்லாம் வந்துட்டு எவ்வளவு வேலை செஞ்சாலும் தெரியாது. இப்ப வந்து வேலை செய்யும் போது தெரியல. ஆனா வந்து நைட்டு தூங்கும் போது நிம்மதியான தூக்கம் வர மாட்டேங்குது. இடுப்பு அவ்வளோ வலிக்குது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இந்த இந்த ஒரு ஆப்ரேஷன் மட்டும்தான் வந்து எனக்கு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 3 வாட்டி பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் சர்ஜரி. ஏன்னா வந்து அந்த டெயில் போன்ல 3 தடவை வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு வந்து எப்படி பெயினா இருக்கும்னு சொல்லுங்களேன். ஸோ அது லேடிஸ் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு பெயின் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம எப்படி செஞ்சாலும் நம்ம தான் செய்ய போறோம், நமக்கு யாரும் ஹெல்ப் கிடையாது. அதனால நம்மளே வந்து பொறுமையா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, இப்ப எனக்கு தோணுது, நான் வந்து ஓவர் வெயிட் போட்டிருக்க மாதிரி எனக்கு தோணுது. பாக்குற நீங்க சொல்லுங்க, வெயிட் போட்டிருக்கனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெயிட் போட்டா கூட வந்து நம்ம அந்த கால் வந்து அந்த வெயிட் தாங்கணுங்க. ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக சாப்பிடணும். நான் என்னதான் வந்து நிறைய வந்து ஜூஸு ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் எடுத்தாலுமே வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி தான் தோணுது. அதுக்காக தான் டாக்டர் கிட்ட போயிட்டு சொன்னதுக்கு ப்ரோட்டீன் பவுடர், கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சாப்பிட்டு வரேன். ஒரு வேளை அதனால நான் வெயிட் போட்டேன்னா எனக்கு தெரியல. பட் எனக்கு வெயிட் போட்ட மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, பாக்குற நீங்க சொல்லுங்க, நான் வெயிட் போட்டிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டே வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு தான் நான் வந்துட்டு பேசிட்டே செஞ்சுட்டு இருக்கேன். பட் அந்த ரூம்ல ஃபேன் ஓடுனதை நான் கவனிக்கவே இல்லை. ரெக்கார்ட் பண்ணும்போது தான் பார்த்தேன், வாய்ஸ் வந்து என்னோட வந்து ஃபேன் சவுண்ட் தான் அதிகமாக கேட்குது. அதனால வந்துட்டு சரி நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கேன். இப்பெல்லாம் வந்துட்டு நான் வந்து நைட்டிஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது இல்லைங்க. நிறைய வந்து ட்ராக் ஷூட்டு, டிஷர்ட் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சட்டை நம்ம கடைக்கு போகணுன்னாலும் சரி, இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் நான் நைட்டி எப்போவுமே வந்துட்டு வண்ணாரப்பேட்டையில் தான் எடுப்பேன். ஸோ அங்கேயே வந்துட்டு நமக்கு இந்த பேண்ட் அண்ட் ஷர்ட் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஷூட் செட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த கடையில் வாங்கினேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு காலையில் சட்டு நம்ம ஒரு வாக்கிங் போனால் கூட தூங்கி எந்திரிச்சு ஒரு கொண்டையை போட்டு அதே ட்ரெஸ்ஸில் வந்து வாக்கிங் போயிடலாம். அடிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடியல. உங்களுக்கு பார்த்தா தெரியும் டயர்டாக இருப்பேன். என்ன ஆச்சுன்னா, நான் ஆக்சுவலி வந்துட்டு துவைச்ச துணி தான் மடிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்.
திடீர்னு என்னாச்சுன்னா, இந்த ரூமுக்கு வந்துட்டு நான் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி அடுக்குனது. அண்டு எங்கடா கேமரா அது அடுக்குனது. இப்போ வந்து அடுக்கவே இல்லையா, சரி நம்ம இதை கொஞ்சம் அடுக்கிடலாம். அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம சுடிதார்லாம் போட்டு பார்த்துட்டு எது எது சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ அடிக்கடி ஊருக்கு போகிறோம் இல்லையா, ஸோ தேவைப்படுறவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் நமக்கு டைட்டானதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சேங்க. சுத்தமா முடியல. இன்னைக்கு டேவே போயிடும் போல இருக்கு. மணி 2:30 ஆகுது. நான் வந்து 9:30க்கு ஆரம்பிச்சேன் பிரேம் ரூமுக்கு போயிட்டு துணி மடிக்கிறதுக்கு. ஏன்னா அவனோடதே வந்து எனக்கு 1 hour ஆயிடுச்சு. இப்போ இது நான் கை வச்சேன்னா பெண்டு நிமிருது, வேலை அப்படியே அசதியா இருக்கு. பெட்டு பார்த்த உடனே தூக்கமா வருது. சரி தூங்கிட்டேன்னா கண்டிப்பா இது வந்து முடிக்க முடியும். வெயிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி நான் ஆரம்பிச்சது 9:30 or 9க்கு ஆரம்பிச்சிருப்பேன். கரெக்டாக 5 o'clock தான் நான் முடித்தேன். ஐயோ, கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கல. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சும்மா இல்லாமல் சரி அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சோம் பாருங்கள், இழுத்துட்டே போயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து எல்லாமே அடுக்கி வச்சாச்சுங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது கீழே இருக்க 3 பாக்ஸ்லேயுமே நான் ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ வந்து நார்மல் ப்ளவுஸு, பட்டு ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து பேடட் ப்ளவுஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா லெகின்ஸு, அப்புறமா வந்து ஜெகின்ஸு, டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸு, இது 2மே துப்பட்டாஸு. ஸோ இதெல்லாம் அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அண்ட் ஃபுல்லாக சுடிதார்லாம் எது எது நல்லாயிருக்கோ எது எது நல்லா இல்லையோ போட்டு பார்த்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அண்ட் சாரீஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா, சாரீஸ்லாம் உடனே ஸ்டிச் பண்ண கொடுத்துட்றேன். ஸோ வச்சு நமக்கு வந்து எங்கேயாவது போகும்போது போட்டதே போடுற மாதிரி இருந்ததா, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நிறைய ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது கூட நியூ ப்ளவுசஸ் தான், நான் பிக் ஆட் பண்ணுறேன். இது வந்து 1000 சம்திங் தான் வந்தது. அவ்வளோ எலிகண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த சாரீ பெண்டிங் இருக்குது, இது தைக்கணும். அது மாதிரி நிறைய சாரீஸ் இருக்குது உள்ளே, அது எல்லாமே தைக்கணும். ஸோ அதனால் இப்போ டெய்லி நான் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா வந்துட்டு ப்ளவுசஸ்லாம் போட்டு பார்த்து அது எது தையல் பிரிக்கணும்னா தையல் பிரித்து, இல்லை வேலைக்கே அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒர்க் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சரியான வேலை. ஸோ இங்கேயும் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கிச்சனில் வேலை இருக்குது. அண்டு பிரேம் ரூமும் காமிக்கிறேன். பிரேம் ரூம்லேயும் வந்துட்டு ஐயோ, இவன் எப்படி தெரியுமா அங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணி போடுறான். ஸோ அதனால் வந்துட்டு இவ்வளோ துணி மடிச்சிருக்கேன். இவ்வளோ பேண்ட்டு இன்னுமே வந்துட்டு காஞ்சிட்ருக்கு. அப்புறம் வந்துட்டு இது ஒரு டிப்ஸுங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஹேங்கர் இருந்ததுன்னா உங்கள் ஷெல்ஃபில் வந்து இந்த மாதிரி ஹூக் மாதிரி விற்கிது மீஷோவில், ரொம்ப சூப்பராக வருது, லாங் லைஃப் வருது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து டவல் இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டோன்னா டவல் வந்து தேட மாட்டாங்க. நான் வந்து மடித்து வைப்பேன்னா அது வேலைக்கு ஆகலை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டுட்டேன். ஸோ இது மாதிரி போட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே மேட்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேங்க. ஸோ இது வந்து பெரிய ரன்னர் தான். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமாங்க, குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ஈரத்தோடய வெளியே ஓடி வருவான். ஸோ அதனால் வந்து இது வந்து நல்லாயிருக்கும் போட்டோம்னா, இந்த லென்த் வரைக்கும் வரும். ஸோ அதே மாதிரி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நைட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். மேபி ஊருக்கு போனால் அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன், இல்லைன்னா என் தங்கச்சி வந்து எடுத்து வை, நான் சர்ச்சில் வந்து இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. ஸோ அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஆர்த்தி வந்ததுக்கப்புறம் தான் அவள் டிசைட் பண்ணி அவள் ட்ரெஸ் என்னென்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பான். ஸோ முடிஞ்சிருச்சுங்க ஆல்மோஸ்ட். இப்போ வந்து குக்கிங்க்கு போகணும். இப்படியே இருக்கணும் போல் இருக்குது, பட் மறுநாள் காலையில் இப்படி இருக்காது. நெக்ஸ்ட் டே மார்னிங்க நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸில் உள்ள காளிகாம்பாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கனவு இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டு வந்து சொல்லுவாங்க, நான் இந்த பாரிஸ்க்கு வந்து எவ்வளோ தடவை வருவேன் தெரியுமா, ஆனால் இந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு மட்டும் போகவே முடியாது. ஆனால் இந்த அந்தோனியார் சர்ச்சுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். பட் எல்லாரும் சொல்லுவாங்க காளிகாம்பாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் போகணும் பிளான் பண்ணுவேன், என்னால் போகவே முடியாது. அதான் சொல்லுவாங்கல்ல, கடவுள் வந்து நமக்கு எப்போ வந்து உள்ள வரணும்னு அனுமதி கொடுக்குறாரோ அப்பதான் நம்ம வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு காலையில எந்திரிச்ச உடனே நான் மொபைல் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த காளிகாம்பாள் கோயில் பத்தி வந்துச்சு.
ஸோ உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா டிலேவே பண்ணக்கூடாது, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ வெள்ளிக்கிழமை அதுவுமா நான் வந்திருக்கேன். நல்லா இருந்தது கோயில், ரொம்ப வந்து அழகா இருந்தது. அம்பாள்லாம் ரொம்ப அழகா இருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே கோயில் வந்து பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர வழியில வந்துட்டு இந்த பூஜை சாமான்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே பாரிஸ்ல தாங்க வாங்குவேன். இங்க வந்து ஏ டு Z எல்லாமே கிடைக்கும். நான் 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டேன்னா எனக்கு தாராளமா வரும். விளக்கு திரி, குங்குமம், மஞ்சள், கற்பூரம், பச்சை கற்பூரம், இந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிடுவேன். நீங்க பாரிஸ்க்கு போனீங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, அங்க போய் வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள கடைக்கும் இதுக்கும் வந்து ரேட் டிஃபரன்ஸ் ரொம்ப வரும். அதே மாதிரி எல்லாமே வந்து நல்ல ப்ராடக்டா இருக்கும். நீங்க செலக்டிவா வாங்காம நிறைய விதமான ஃபிளேவர்ஸ்ல ஊதுபத்திலாம் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு vlog இவ்வளவுதாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயாச்சு, வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஸோ இந்த vlog உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.